கரூர்ல தாவேகாவினுடைய தரப்புல இருந்து மிகப்பெரிய பரப்புரையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பரப்புரையின் பொழுது கிட்டத்தட்ட 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி மிகவும் பரிதாபமான நிலையில உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது. அதிர்வலைகள் ஒருபுறம் இருந்தாலும் பல அரசியல் கட்சிகள் அதை தங்களுக்கு சாதகமாகவும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு பாதகமான விளைவையுமே தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல தான் விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்தும் அல்லது கட்சியினுடைய தரப்புல இருந்தும் யார் ஒருத்தருமே பாதிக்கப்பட்ட மக்களையோ அல்லது சம்பவ இடத்திற்கோ விரைந்து வந்து எந்த விதமான ஆறுதலும் செலுத்தல அப்படிங்கிறது தான் தற்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையா பேசப்பட்டு வருது. அதே சமயம் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்தும் இணை பொதுச் செயலாளரான நிர்மல்குமார் அவர்களுமே தங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. தற்பொழுது அந்த மனுவை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்காங்க. கூடவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐனுடைய விசாரணைக்கு கொண்டு செல்லப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கப்பட்ட நிலையில இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க முடியாதுன்னு மதுரை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க.